உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு அதை பற்றின ஒரு இன்ட்ரோ. இந்த பராபவ ஆண்டு அப்படின்னாலே தமிழ் வருடங்கள் 60, அது உங்களுக்கே தெரியும். இதில் 40வது வருடம் இந்த பராபவ வருஷம் அப்படிங்கும்போதே ராகுவோட இதில் இறங்குறது. ஏன்னா 40 அப்படிங்கும்போதே 4ஆம் நம்பர், 4க்கு உண்டானது ராகு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவலில் இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொடர்புகள், ஐடி, அதேமாரி இந்த ஏற்கனவே ஏஐ அதெல்லாம் வருது, அது இப்போ ஏஜிஐன்னு ஒன்று வரப்போகிறது. என்ன அந்த மாதிரிலாம் ஒரு டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த பராபவ தமிழ் வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராசி பலன் அப்படின்னு எடுத்திங்கனாலே 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட இதில் குரு 2 தடவை இந்த வருஷத்தில் ராசி மாறுறார். சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார், மீனத்திலே தான் இருக்கார். இந்த குரு பார்த்திங்கன்னா 1/6/2026 அவர் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு உச்சமடைகிறார். உச்சமடைந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க 31/10/2026 போது அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்துடுறார். அதிசாரமாக, ஏன்னா சில சமயம் அடுத்த ராசிக்கு உண்டான பலன்களை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/1/2027 மறுபடியும் அதே ரெட்ரோகிராட்லேயே வக்ரகதியிலேயே வெளியில் கடகத்துக்கு வந்துடுறார் மறுபடியும். ஸோ அதுலேயே இருக்க போகிறார் இந்த ஆண்டு முழுவதும், பராபவ ஆண்டு முழுவதும். சனி பகவான் முழுவதுமே மீன ராசியில் தான் இருக்கார், நீராசியில். ராகு இப்போ கும்பராசியில் இருக்கார். இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி 5/12/2026 அன்றைக்கி இந்த ராகு பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாரார். அடுத்து சிம்மம், அந்த சிம்மத்தில் கேது இருக்கார். அவரும் 5/12/2026 அவர் கடகத்துக்கு போயிடுறார். எப்போவுமே அவங்க 2 பேரும் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வர்றது இந்த அமைப்பு அவ்வளோதான். இந்த பராபவ ஆண்டில் இந்த கிரகங்கள், முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சிகள் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டோட ஒரு ராசி பலன்களை கணிச்சிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கும்பராசி, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனி, அதாவது 2ஆம் இடத்துல சனி முடிய போது, இருந்தாலும் பாத சனியாக இருக்கும்போது கூட படாத பாடு பட்டுட்டு வராங்க, ரொம்ப கஷ்டங்களை. இப்போ குரு மட்டும்தான் நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் இந்த பராபவ ஆண்டில் 6ஆம் இடத்துக்கு போகிறார், உச்ச வீட்டுக்கு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு? கும்பராசிக்காரர்கள் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் சர்ப கிரகங்கள் மட்டும்தான் கை கொடுக்குது. ஜூன் வரைக்கும் குரு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கார். இருந்தால் கூட கும்பராசினர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போயிடுது, நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கும்போதே இவங்களுக்கு சர்ப கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது டிசம்பர் வரைக்கும். அது ஆக்சுவலாக நவம்பர், டிசம்பர் 5 சர்ப கிரகங்களும் மாறுறாங்க. ஓரளவுக்கு இவங்களுக்கு பரவாயில்லை. என்ன இப்போ பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகு இருக்கார், அதே சமயம் சிம்மத்தில் கேது இருக்கார். இப்போ என்ன அப்படின்னா குருவோட பார்வை விழுந்துட்டுருக்கு, அதனால தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ குரு மாறும்போது குருவோட பார்வை விலகிடும். ஆமாம், விலகி சனி பகவானை பார்க்க போகிறார். ஸோ சனி பகவானால் விளையக்கூடிய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும், அந்த கஷ்டங்கள் குறைஞ்சிடும். ஏன்னா குருவோட பார்வை கிடைக்கும்போது சனி பகவான் நல்லது தான் பண்ணுவார். அப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிறவர் பொருளாதாரத்தை முன்னேற்றுவார், குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை குறைச்சிடுவார், எல்லாம் நல்லா பண்ணிடுவார். குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை குறைச்சிடுவார், எல்லாம் நல்லபடியாக பண்ணிடுவார். ஆனால் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இவருக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ங்கிறது உங்களுக்கே தெரியும், பகை ருண ரோகம். என்ன எப்போவுமே ஒன்று, ருணம்னா கடன், கடன் இருந்தாலே பகை வரும், பகை வந்தாலே உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதுக்காகத்தான் 3த்தையும் அங்கே வச்சார். அப்போ 6ஆம் இடம் வீக் ஆகிடுறது. ஆனால் அங்கே தான் உச்சமடைகிறார். ஸோ உத்தியோகத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா பக்கத்து சீட்டுக்காரனே சண்டைக்கு வருவான். இவ்வளோ நாளாக அண்ணன் தம்பி மாதிரி பழகியிருப்பான்,
அவனே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு இவங்களும் சும்மா இல்லாமல் அவனோட பர்சனல் மேட்டர்ஸ் ஏதாவது ஒன்று பேசுகிற மாதிரி வரும். அப்போ சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில். தொழில் வியாபாரம் சாதாரணமாகவே கும்பராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களாக மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. அவங்க சோலோவாக வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆளுமை அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து மேக்சிமம் அந்த இது வராது, பார்ட்னர்ஷிப்பு வராது. அப்போ அவங்களுக்கு அந்த ஆளுமை வெற்றி அடையும். ஏன்னா 2ஆம் பாவத்தில் சனி இருந்தாலும் குருவோட பார்வை அங்கே விழுறது ரொம்ப ரொம்ப அற்புதம். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து குரு வந்து அதிசாரமாக மாறினா கூட 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கும்பத்தையும் பார்க்க போகிறார், ஜென்மத்தையும் பார்க்க போகிறார், 3ஆம் இடம் பார்க்க போகிறார். ஸோ இவங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். குருவோட பார்வை பலம் அற்புதமாக இருக்குது, ரொம்ப அற்புதம். அதே சமயம் அதிசாரமாக அவங்க வந்து குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு வர்றார். ஸோ திருமண யோகம் கைகூடிடும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைங்கிறவங்களுக்குலாம் திருமண யோகம் கைகூடிடும். ரொம்ப அற்புதமான ஒரு இது. ஆனால் மறுபடியும் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் லாபத்தில் நிதானமாக இருக்கணும். அவ்வளோதான், சூதனமாக இருக்கணும், கவனம். ஆனால் சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா டிசம்பர் 5லேருந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் மகர ராசிக்கு ராகு. அதே மாதிரி 6ஆம் பாவத்துக்கு வரப்போகிறார் கேது. பகை வீடாக இருந்தாலும் 6ஆம் பாவம் மறைவு, 12ஆம் பாவம் மறைவு. ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நல்லது. ஸோ அவங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக இந்த சர்ப கிரகங்கள் கொடுக்க போகிறது. சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் கேட்கலாம், என்ன சுவாமி சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காருன்னு. குருவோட பார்வையை வாங்க போகிறார். ஸோ குருவோட பார்வை புனிதம். ஸோ கண்டிப்பாக சனி பகவான் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் இருக்க போகிறார். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதாவது ஒற்றுமை இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்து பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? இந்த நேரம் கண்டிப்பாக மாறும். ஏன் அப்படின்னா 2ஆம் பாவத்தை குரு பார்க்க போகிறார். அப்படிங்கும்போது குடும்பத்தில், அதான் நான் முதலே சொன்னேன், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். ரொம்ப நாளாக நீங்கள் சொன்ன மாதிரி பிரிஞ்சு இருந்தவங்க கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டிலேயே பேசாமல் இருக்காங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து எல்லாம் ரெக்டிஃபை ஆகும். அப்படியே ஆகி அற்புதமான ஒரு குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நல்லது. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடியவர்களுக்கும் வேலை ரீதியாக உயர்வுகள், உயர் பதவி, அது மாதிரி வேலையில் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கும்பராசிக்காரங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்குமா? கண்டிப்பாக மாறுதல் கிடைக்கும். ஏன்னா குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார், உத்தியோகத்தில் மாற்றம் கொடுக்கலாம். அது ஒன்று. அது சர்பகிரகங்களும் மாறுது. 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து கண்டிப்பாக இடமாற்றத்தை கொடுப்பார். வீடு மாற்றணுங்கிறவங்களோட வீடு மாற்றிடுவாங்க. அதேமாரி உத்தியோகம், படிப்பு, மேல் படிப்பு அதுக்கெலாம் போகக்கூடிய ஒரு அதை ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் டிசம்பர்லேருந்து கிடைக்கும். கடன் பிரச்சனை சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறவங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்காரங்க. கடன் பிரச்சனை அடி மேல் அடி, அது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு சனி பகவான். 2023 படாத பாடுபட்டாங்க. 24 சொல்லவே தேவையில்ல, நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை வந்திருக்கு. இப்போ வேலை விட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா? வேலை ரீதியாக மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? இதே தொழிலுக்கு சேர்த்து சொல்லிடுங்க. ஏன்னா தொழிலும் வேலையும் ஒன்று தான். அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, இது வேறு டிபார்ட்மெண்ட்டு. இருந்தாலும் பேசும்போது அதை பற்றி, ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்குறது இல்லையா? கரெக்ட். தொழில் மூலிமா இல்லை வேலை மூலிமா, ரெண்டு மூலிமா தான். இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் சொன்னது அற்புதமான பாயிண்ட். என்னென்னா தொழில், உத்தியோகம் ரெண்டுமே இதுதான், ஒரே கேட்டகரியில் வரக்கூடியது தான். ஏன்னா நீங்கள் இந்த காலச்சக்கர தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அடுத்தது உடனே பாருங்கள் லாபஸ்தானம். தொழில்னாலே உத்தியோகம்னாலே லாபம் வேணும். ஆமாம், இல்லைன்னா அது வந்து இது அது கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் 10, 11. அதுமாரி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாறுதல் கிடைக்கும், ஒரு அற்புதமான மாறுதல். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து குருவோட பார்வை ரொம்ப பக்கா பலமாக இருக்குது. அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுனால வருமானம் வரும். வருமானம் வர்றதுனால கடன் சுமை குறையும். ஏன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த கும்பராசினியர்களுக்கு ரொம்ப அளவில், பெரிய அளவில் கழுத்த நெரிக்கிற கடன்கள் அந்த மாதிரி எதனால் வந்தது அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு 7.5 ஆரம்பித்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் அவங்களுக்கு. அதெல்லாம் இப்போ குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இதில் கிடைக்கும். பரிகாரம், இந்த கும்பராசிக்காரங்க இந்த பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், வேலையில் மாற்றங்கள், ஏதோ நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னாக்கா அந்த பரிகாரம் பண்ணால் எந்த பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம் அப்படிங்கும்போது இந்த கும்பராசி நேர்கள் இந்த ஆண்டு ஒரு முறையேனும்
மதுரை அருகே உள்ள மடப்புறம் காளியை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். உக்ர தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் காளி ரொம்ப விசேஷம். அப்படி முடியாத பட்சம் என்னால் போக முடியாது, செலவெல்லாம் பண்ணிட்டு போக முடியாது, ஃபினான்ஷியல் ஃபிசிக்கல் ரெண்டும் இதாக இருக்குது அப்படிங்கிறவங்க அருகில் உள்ள காளியம்மன் கோயில், காளி கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ காளியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காளியை வழிபாடு பண்ண உடம்புல அவங்களுக்கு தைரியம் கிடைக்கும். தைரியம் கிடைக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக எல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக இந்த காளியம்மன் வழிபாடு பண்ணினாலே, செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணினாலே கண்டிப்பாக இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு அருமையான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.